ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சபரியும் எவ்ஜவும் பயந்து போய் ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. யாரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா விஜய் பார்வதியை பார்த்து. ஏன் விஜய் பார்வதியை பார்த்து பயப்படுவாங்கன்னா ஆடா மாடா அவங்கள பார்த்து எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்கு யாருங்க பயப்படுவாங்க அப்படின்னா மாட்டுக்கு. சரி, எதுக்காக பயப்படுறாங்க? இப்போ பிரச்சனைனா அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. சைலண்ட்டாக இருந்தாவே பயப்படுறாங்க இவங்க. ஏன்னா எப்பயுமே வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆள் எப்படி திடீர்னு சைலண்ட் ஆகிறாங்க 2-3 வாரமாக அப்படின்னும் போது எஃப்ஜே என்ன சொல்கிறேன், இல்லை நான் வந்துட்டு எனக்கு என்ன டவுட்டுன்னா நான் அவகிட்ட ஒரு சில விஷயங்களை ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அதனால் ஒரு வேளை இப்படி இருக்காளா, இல்லை இந்த வாரம் வந்துட்டு திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்களா, இல்லை ஆல்ரெடி திட்டு வாங்கினது அந்த ப்ளஸ் வந்துட்டு திவாகர் போயிட்டார் சப்போர்ட் இல்லை, இந்த ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு அவங்க சைலண்ட்டாக இருக்காங்களான்னு தெரியலன்னும் போது சபரி வந்துட்டு நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறேன் பாரு, நீயே வந்து நோட் பண்ணிப்பார், அனலைஸ் பண்ணால் உனக்கே புரியுன்ட்டு எஃப்ஜே சொன்ன அதே 2 பாயிண்ட் சொல்கிறேன் திரும்ப. ஐயோ என்னையா இது அப்படின்னா நான் வேறு மாடுலேஷனில் சொன்னேன்ல அப்படின்றாரு. 2 விஷயம், அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, போனாலும் அவளை வந்துட்டு திட்டாங்க. ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் ஏற்றிட்டா. இதை தானே அவரும் சொன்னார், பரவாயில்ல இருந்தாலும் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு போன வாரம் பெரிய சண்டை எதுவுமே அவள் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா நல்லா அவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க, வறுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்துட்டு ஃபுல்லாக அண்டர் பிளே மேலே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது எஃப்ஜே வந்துட்டு இல்லை நார்மல் சண்டை என்ன இல்லாமல் டாஸ்க்கை வச்சு செய்யலைன்னு அவள் முடிவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ டாஸ்க் ஆடும்போது கூட ஒரு சில விஷயங்கள் உன்னை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து கேரக்டர் அசசினேஷனு ஏதாவது திட்டுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக கேமாக போயிடும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது இவர் வந்து சரிடா இந்த 3 வழக்காடன்றியை பற்றி என்ன நினைக்கிறேன், திவ்யா சாண்ட்ரா பிரஜன் அப்படின்போது திவ்யா வந்துட்டு பிரஜன் அப்புறம் சாண்ட்ரா 3 பேரில் வந்துட்டு திவ்யாவும் பிரஜனும் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான் கேட்குறாங்க. அது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து எல்லாரையும் வந்து வீக் பண்ணுறாங்க, வீக் பண்ணி அவங்கள வின் பண்ணோம், அவங்கள துரத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எஃப்ஜேவும் சபரியும் மாறி பேசிக்கக்கூடிய விஷயங்கள் வருது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே சபரியும் எஃப்ஜேவும் அவ்வளோ நேரில் வந்து கலாச்சாரம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம்தான் மேட்ரு. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.